ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகேஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சம்மருக்கு இதமாக இருக்கக்கூடிய கம்மங்கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீட்லேயே ஈஸியாக செய்யலாம். நான் இன்றைக்கி 1 கப் கம்பு எடுத்திருக்கேன். வெயில் காலத்தில் கம்மங்கூழ் சேர்த்தும்போது உடம்புக்கு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். இந்த கம்பை தண்ணி விட்டு ஒரு 2-3 டைம் நல்லா அலசி எடுத்துக்கலாம். இந்த கம்மங்கூழ் செய்யறதுக்கு நமக்கு ஒரு 20 நிமிஷம்தான் செலவாகும். நம்ம 2-3 டைம் அலசும் போது அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே வெளியில் வந்துடும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து இதை நம்ம கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கொரன்னு அரைச்சிருக்கேன். நான் இதை இன்றைக்கி பானையில் செய்ய போகிறேன். நம்ம அரைச்சி வச்சுருக்க எல்லாத்தையும் பானையில் சேர்த்திக்கலாம். இப்போ மிச்சம் இருக்கிற கம்பையும் இது கூட சேர்த்தி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டு எல்லாத்தையும் நல்லா கலக்கி எடுத்து நம்ம பானையில் சேர்த்திக்கலாம். இப்போ இந்த கம்பு நல்லா தண்ணியாக இருக்கிற மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். இதை நம்ம அடுப்பில் வச்சு கைவிடாமல் கிளறணும். நல்லா கொதிக்கிற வரைக்கும் கைவிடாமல் கிளறிக்கலாம். அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நம்ம இது மாதிரி தண்ணி கலந்துட்டு அதுக்கப்புறமா அடுப்பில் வைக்கும்போது நம்மளுக்கு கட்டி தட்டாது. நம்ம வீட்டில் பெரியவங்களாம் செய்யும்போது சுடுதண்ணி வச்சு அதில் கம்பு குட்டி சேர்த்துவாங்க. அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால அந்த மாதிரி பண்ணுவாங்க. நம்ம இந்த அவசரமான டைமில் அது மாதிரி செய்ய முடியாது. செய்யும்போது கட்டி கட்டியாக வந்துடும். தண்ணியை கலந்துட்டு நம்ம அடுப்பில் வைக்கும்போது கட்டிப்படாமல் இருக்கும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். பாருங்கள், சூப்பரான கம்மங்கூழ் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா அதை எடுத்து நசுக்கி பார்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா நெகுன்னு நல்லா வெந்துருச்சு. இதை அப்படியே மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும். நாம் காலையில் செஞ்சோன்னா நைட்டு வரைக்கும் இது நல்லா ஆற விட்டுருவோம். பாருங்கள், ஆறுனதுக்கப்புறமா எப்படி உடஞ்சி நின்றுருக்குன்ட்டு. நம்ம கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இறக்கணும். ஆறுனதுக்கப்புறமா நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இதை நல்லா உடச்சி விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். நான் காலையில் செஞ்சு நைட்டு தான் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஒரு சொம்பளவுக்கு தண்ணி விட்டு அதை அப்படியே நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது தண்ணி பாருங்கள் எப்படி கலர் மாறி இருக்குன்னு. நம்ம வீட்டில் அந்த காலத்தில் பெரியவங்க நீச்சல் தண்ணின்னு சொல்லிட்டு இந்த தண்ணியை தான் குடிப்பாங்க. இதை நம்ம வெறும் வயிற்றில் குடிக்கும்போது வயிற்றில் இருக்கிற புண் எல்லாமே சரியாகும். நம்ம வேணுங்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம இதை அப்படியே குடிச்சுக்கலாம். இந்த தண்ணி எடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் நம்ம தண்ணி ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். 1 வாரம் வரைக்கும் நம்மளுக்கு ஒன்றுமே ஆகாது. இப்போ கம்மங்கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நம்ம வேக வச்சுருக்க கம்பை ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். அதில் உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கலாம். தயிர் ஒரு 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா தண்ணி சேர்க்காம இப்படியே கரைச்சி எடுத்துக்கோங்க.
தண்ணி போல் வேணுங்கும் போது உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. நம்ம பானையில் வச்சுருக்கிற தண்ணியை கூட இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட வெங்காயம், கொத்தமல்லி தழை எல்லாமே சேர்த்திக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான கம்மங்கூழ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.